மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். உங்களுடைய ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திணிக்கிறீங்கன்னு சொன்னா இதை விட ஒரு மோசமான ஒரு அரசியல் அப்படிங்கிறத எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுதான் இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இருமொழி கொள்கை காலாவதி ஆயிருச்சுன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு அண்ணாமலைக்கு வாய் பூசலையா? அவர் எந்த கொள்கையில படிச்சாரு? ஆறாம் அறிவுன்னு ஒண்ணு மனிதனுக்கு இருக்குதா இல்லையா? பாஜக காரங்களுக்கு நமக்கு தெரியல. நீட் வர்றதுக்கு முன்னாடி யார் அரசு பள்ளியில படிச்ச மருத்துவராக இருக்காரு? உங்க பக்கத்திலேயே இருக்காங்களே தமிழிசை சவுந்தரராஜன். கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு? தமிழ்நாட்டுல அரசியல் செய்யணும்னா அறிவு இருக்கிறவங்களால மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும். பாஜகவால ஒரு நாளும் பண்ண முடியாது. சமஸ்கிருதத்தினால என்ன பண்ண முடியும்? நாக்கு கூட வலிக்க முடியாது. யாரு எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் படிக்கலாம், யாரையும் நம்ம தடுக்கவும் இல்லை. ஹிந்தி படிக்கிறவங்களை கூட நம்ம படிக்காதன்னு நம்ம சொல்லல. நீங்க இந்திய அபிஷியலா கொண்டு வந்து திணிக்காதன்னு தான் நாங்க சொல்றோம். நிதிநிலை அறிக்கையில நாடு முழுவதும் இந்தி கற்பிப்பதற்காக ஆசிரியர்களை நியமிப்பதற்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கியது பாஜக அரசா இல்ல பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் கவர்மெண்டா? ஒட்டுமொத்த அரசியலையுமே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சக்தியாக இன்றைக்கு இந்த சங் பரிவார் சக்திகள் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்றாரு என்னமோ துப்பு கெட்டன்னு சொல்லிட்டு. இப்ப துப்பு கெட்டவர்கள் யாரு? ஆதித்யநாத்தும் மோடியும் அமித்ஷாவும் தான். பொதுவெளி அப்படிங்கிறது இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாறவில்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அரசியல் திணை நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழகம் ஒரு கடந்த 10 நாட்களாக சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை மும்மொழி கொள்கை. நம்ம அதிலிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம முதல்வர் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ட்வீட், இந்தி மொழியே உன்னை புகட்டுவது கட்டாயமெனில் உன்னை ஒழிப்பது எங்களுக்கு கட்டாயம் அன்றோ அப்படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய வரிகளை போட்டு பதிவு பண்ணியிருக்காரு. நேற்றைக்கு திமுக கூட்டணி கட்சியினர் எல்லாம் இணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. முதல்ல துணை முதலமைச்சர், உங்கள் அப்பா வீட்டு பணத்தை ஒன்றும் கேட்கல, உரிய நாங்கள் கட்டுற வரியிலேருந்து எங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் கொடுப்பது போல் எங்களுக்கு உண்டான அந்த வரி பகிர்வை தான் நாங்கள் கேட்குறோம். அதுவும் கல்வியில் வந்து நீங்கள் இது போன்று செயல்படுவது தவறு அப்படிங்கிற மாதிரி முழு கருத்துக்களையும் அவங்க மாற்றி மாற்றி பேசக்கூடிய, திட்டத்தையே மாற்றி சொல்லக்கூடிய விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணி கல்வி அமைச்சர்லேருந்து எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஏன் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றாதான் நிதின்னு ஏன் நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஒரு அப்பட்டமான பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். அது வந்து ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநில அரசை பிளாக்மெயில் செய்கிறது அப்படிங்கிறது எங்கேயுமே நடக்காத ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல் இது. நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம வேணும் அவங்கக்கிட்ட வந்து கெஞ்சிட்டுலாம் இருக்க வேண்டிய தேவையிடையா இந்த இடத்துல. ஏன்னா நம்ம உரிமையை அழுத்தமாக கேட்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, இது நம்ம காசு, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற வரிப்பணம். அது இதுல இருந்து நீங்க எங்களுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை நாங்க கேட்கிறோம். இதுவும் இந்த கல்விக்கு கொடுக்கிற நிதி அப்படிங்கிறது வழக்கமா எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். நீங்க திடீர்னு இடையில வந்து ஒரு PM ஸ்ரீ அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து புகுத்திட்டு இதுதான் வந்து ஸ்கேலு, இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து நாங்க நிதியை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு சர்வாதிகாரம். அதை தான் இன்னைக்கு நம்ம எதிர்க்கிறோம். அப்போ ஒரு அதாவது ஆல்ரெடி தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் அப்படின்றது இருமொழி கொள்கையை தன்னுடைய கொள்கையாக மட்டுமே அல்லாமல் சட்டமாகவும் இங்க ஆக்கி வச்சிருக்கோம் நம்ம. அப்போ ஒரு மாநிலம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சிருக்கும் போது அதன் மீது நீங்க வந்து உங்களுடைய ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திணிக்கிறீங்கன்னு சொன்னா இதை விட ஒரு மோசமான ஒரு அரசியல் அப்படிங்கிறத எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுதான் இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது வெறுமனே வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வரோம் நாங்க, இதுல இந்தி மொழிக்கு பின்னாடி என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம். இருமொழி கல்வி கொள்கை இதுதான் காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு பாஜக மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. எவன் சொன்னா இதுக்கு முன்னாடி? கேட்கிறேன் நான். இருமொழி கொள்கை காலாவதி ஆயிருச்சுன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு அண்ணாமலைக்கு வாய் பூசலையா? அவர் எந்த கொள்கையில படிச்சாரு? அவர் எந்த கொள்கையில படிச்சா IPS ஆனாரு? அப்போ சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கணும். ஆறாம் அறிவுன்னு ஒண்ணு மனிதனுக்கு இருக்குதா இல்லையா? பாஜக காரங்களுக்கு நமக்கு தெரியல.
யோசிக்க வேண்டாமா? அதே மாதிரி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து அப்படியே பொங்குறாரு. இப்போ ஒரு தொலைக்காட்சியில வந்து ஒரு விவாதத்தை அப்படி பார்த்துட்டே இருந்தேன் நான் வீடியோல. அதுல பாத்தீங்கன்னா அவர் கருநாகராஜன் சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் அவர் பேசுறாரு. நீட் வர்றதுக்கு முன்னாடி யார் அரசு பள்ளியில படிச்ச மருத்துவராக இருக்காரு? உங்க பக்கத்திலேயே இருக்காங்களே தமிழிசை சவுந்தரராஜன், கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு? அப்போ பொய் பொய் பொய், வாயை திறந்தாலே பொய். அது அழகா வந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாவே சொல்றாரு. அது அவர் முடியல, அவர் சொன்ன மாதிரி சொல்லணும்னா இவர் லண்டன்ல போய் இங்கிலீஷ்ல கோயபெல்ஸ் பாலிடிக்ஸ் படிச்சுட்டு வந்து இங்க வந்து அதை அவுத்து விடுறாரு அண்ணாமலை. அதுதான் இங்க நடக்குது. அவர் சொல்ற மாதிரி அந்த ஏசர்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு, ஒரு திட்டத்தை சொல்றாரு. இந்த திட்டத்தின்படி உத்தரப்பிரதேசத்துல எத்தனை ஆயிரம் பள்ளிகள் வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கிறது, அரசு பள்ளிகள். அதுக்கு இணையாக வந்து எவ்வளவு தனியார் பள்ளிகளை நீங்க வந்து திறந்து விட்டுருக்கீங்க. இது எல்லாத்தையும் நான் வந்து கணக்குல எடுத்துக்காம இதெல்லாம் எதுவுமே தெரியாம இங்க உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? நாங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்யணும்னா அறிவு இருக்கிறவங்களால மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும். பாஜகவால ஒரு நாளும் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது வெறுமனே தேர்தல்ல போயிட்டு வாக்கு போடுற அரசியல் மட்டும் கிடையாதுங்க. இது மக்களுக்கான அரசியல், தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டுக்கான ஒரு அரசியல், மக்கள் நலனுக்கான அரசியல். இதை நீங்க முன்னிறுத்தலைன்னா தமிழ்நாட்டுல ஒரு நாளும் மக்கள் நலன்ல முதலமைச்சருக்கோ இல்ல துணை முதலமைச்சருக்கோ கல்வி அமைச்சருக்கோ அக்கறையே இல்ல, கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஒரு பாலியல் விஷயம் தொடர்பாக அவர் தலைமை ஆசிரியர் பண்ண அந்த விஷயத்துக்காக இன்னைக்கு போட்டிருக்காரு. ஆனா வந்து அந்த தகுதியே இல்லை, தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை இருக்கு அப்படின்னு பேசுவதற்கு இவங்க யாருக்கும் தகுதியே இல்லைன்னு பாஜக மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவங்களுக்கு வந்து அந்த அக்கறை இருந்திருந்தால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு நடந்திருக்க வேண்டியதானே? அக்கறை இல்லையே உங்களுக்கு. உங்க பிள்ளைகளை மட்டும் நீங்க வந்து பிரெஞ்சு கத்துக்க வைக்கிறீங்க, சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்க வைக்கிறீங்க. ஏன் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 3 மொழியை கத்துக்க கூடாதா? இதுதான் நீங்க வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மீது காட்டக்கூடிய அக்கறையா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வச்சிருக்காரு. இல்ல, உண்மையிலேயே வந்து எங்க பள்ளி மாணவர்கள் மீது, அரசு பள்ளி மாணவர்கள் மீது இந்த அரசுக்கு அக்கறை இருக்கிறதுனாலதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம், ஒரே வரியில சொல்லணும்னா. ஏன்னா அதனால எங்க மாணவர்களுக்கு ஒரு பயனும் கிடையாதுங்கிறது தான். அதுல நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே உங்களுடைய சனாதன இந்து தர்மத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அதை வழிநடத்துவதற்கான ஆட்களை இங்க தயார் செய்வதற்கான விஷயங்களா தான் நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கையில வச்சிருக்கீங்க. அதனால அதை விட மேம்பட்ட ஒரு கல்விக் கொள்கையை ஏற்கனவே இங்க நாங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். இதில் படித்த மாணவர்கள் இன்றைக்கு உலகத்துல எல்லா நாடுகளிலும் போய் வந்து சிறப்பான ஒரு பணியாற்றிட்டு இருக்காங்க, பெரிய உயர் பதவிகள்ல இருக்காங்க. அதனால எங்க மாணவர்கள் நல்லா இருக்கணும், எங்க தமிழ்நாட்டு பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் வளமா இருக்கணுன்றதுக்காக தான் உங்க தேசிய கல்விக் கொள்கையை நாங்க உள்ள நுழைய விடாம தடுக்கிறோம். ஒண்ணு. இன்னொன்னு, உங்க பிள்ளைங்க பிரெஞ்சு கத்துக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க அது கத்துக்கிறாங்க, இது கத்துக்கிறாங்க. ஆமா, எங்க அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு ஜப்பான் மொழி கத்துக்கிறாங்க. அதை நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு ஜப்பான் மொழி கத்துக்கிறாங்க. இன்னைக்கு ஜப்பான் மொழியும் ஜெர்மன் மொழியும் தான் ஒரு ஒரு மாண்ட்ரினை பின்னுக்கு தள்ளிட்டு முன்னாடி இருக்கிற ஒரு பயன்பாட்டுக்குரிய மொழிகளாக இன்னைக்கு இருக்குது. அதாவது தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, மற்ற எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு ஜப்பான் மொழியும் ஜெர்மன் மொழியும் உலகெங்கும் எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு அந்த நாடுகள் வந்து உருவாக்கி இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளி பிள்ளைகள் ஜப்பான் மொழி கூட கத்துக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சர்வோதயா பள்ளிகள்ல நீங்க நடத்துற ஒன்றிய அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஜெர்மன் மொழி இருந்ததை நீங்க தூக்கிட்டீங்க. அப்ப ஜெர்மன் மொழியை தூக்கிட்டு அங்க என்னத்தை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? நீங்க சமஸ்கிருதம் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. சமஸ்கிருதத்தினால என்ன பண்ண முடியும்? நாக்கு கூட வலிக்க முடியாது. பாஜக மாநில தலைவர் ஒரு வாரத்திற்கு முன் நினைக்கிறேன், நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் பிறந்த ஊர்லேயே வந்து பள்ளி கட்டிடம் இடிந்ததால மரத்தடியில் 2 வருடமாக உட்காந்து மாணவர்கள் கல்வி பயின்றுட்டு இருக்காங்க. சொந்த ஊரில் ஒரு பள்ளி கட்டிடம் வந்து சிதிலம் அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு கூட உங்களால் வந்து சரிப்படுத்தி மாணவர்களுக்கு படிப்பு கொடுக்க உங்களுக்கு வந்து வழி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இதில் வந்து போட்டிருந்தாங்க. இதற்கு என்ன பதில்? இல்லை, அதாவது அந்த அந்த விஷயம் வந்து அரசுடைய கவனத்துக்கு போய் அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை ஆயிருக்கு. எப்போவுமே வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தால், எனக்கு அது முழுமையா அந்த விவரம் என்னன்னு எனக்கு தெரியாது, அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு சரியான நடவடிக்கை அரசு எடுத்திருக்கோம், அதை சரி செஞ்சிருப்பாங்கன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க வந்து இந்த விஷயத்தை
உள்ள நுழைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பாடத்திட்டம் சரியில்லை, இந்திய அரசினுடைய பாடத்திட்டம் தான் சரியா இருக்கு, தமிழ்நாடு பாடத்திட்டம் தரம் இல்லாம இருக்கு, பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு வந்து எழுத படிக்க தெரியல, இத்தனையும் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. இதுக்கெல்லாம் என்ன தரவுகள் இருக்கு? எந்த தரவுகளின் அடிப்படையில? ரேஷன் ரேஷன் தரவு அடிப்படையில பீகார்ல 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியால 2 வரி தமிழை வந்து அழகா படிக்க முடியுது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களால படிக்க முடியல. 5ஆம் வகுப்பு கூடிய மாணவர்களால இத்தனை பெர்சன்டேஜ் வந்து தமிழை வந்து 2 வரியை கூட எழுத்துக்கூட்டி படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு அதுதான் நீங்க சொல்ற ஏசர் அறிக்கை தான். அது உங்களோட அஜெண்டான்றதான் தெரிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் என்ன அந்த ஸ்கேல தூக்கிட்டு இங்க வரீங்க? நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு, நாங்க ஒரு சர்வே எடுத்து கொடுக்குறோம், 10 லட்சம் மாணவர்கள் கிட்ட நாங்க ஆய்வு பண்ணி உங்களுக்கு அறிக்கை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஒண்ணு. இன்னொரு பக்கம் இந்த பள்ளிக்கூடங்கள் சரியில்லை, தரம் இல்லாம இருக்கு அரசு பள்ளிகள், இதையெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இவரு நம்ம சாணக்கியான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அதனுடைய முதலாளி ஒருத்தர் இருக்காரு, மூத்த பத்திரிகையாளர். அவர் பேர் வந்து பாண்டே, ரங்கராஜ் பாண்டே. அந்த பாண்டேன்னு சொன்னாதான் வந்து எல்லாருக்கும் தெரியும். சரியா? அப்போ அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு, உத்தரப்பிரதேசத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல தமிழ் கத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல ஒரு போட்டோ போட்டிருக்காரு. என்னன்னா ஒரு வாத்தியார் நின்று தமிழ் சொல்லி கொடுக்குறாராம், முன்னாடி வந்து மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்களா. எப்படி உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? கட்டாந்தரையில வெட்ட வெளியில மாணவர்கள் ஒரு 10-20 மாணவர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க, பிள்ளைங்க யூனிஃபார்மோட உட்காந்துருக்காங்க. ஒரு வாத்தியார் நின்று சொல்லி தராராமா. அதுதான் பள்ளிக்கூடமா எங்க? உத்தரப்பிரதேசத்துல. அதுக்கு பக்கத்துல ஒரு கட்டடம் இருக்கு, குட்டிச்சோவரா இருக்கு. அதுக்கு பக்கத்துல வெளியில உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களை பத்தி பேசுறதுக்கு? அப்ப அந்த பள்ளிக்கூடங்களை இங்க கொண்டு வர்றதுக்கு தான் நீங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்களா? ஓகே, இது வந்து எங்கேயாவது நடந்திருக்கும், நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. அது தகவல் கவனத்துக்கு வரும்போது பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணுங்க. இப்ப என்னன்னா ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு தகுதியானவங்களான்னு முதல்ல யோசிக்கணும், கொஞ்சமாவது நியாயமா யோசிக்கணும். நிதி இல்ல, கல்வித்துறையில நிதி இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் தொடர்ந்து கல்வித்துறை அமைச்சர் வச்சுக்கிட்டு இருக்காரு. மும்மொழி கொள்கையை ஏற்றுப்பதுல என்ன தவறு? மாணவர்கள் படிச்சுட்டு போறாங்களே, அவங்களுக்கு விருப்பம் இருந்தா படிச்சுட்டு போறாங்களே, அந்த எந்த மொழியை வேணா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தான் கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரே, மத்திய கல்வித்துறை அமைச்சர். அப்ப அவங்க விருப்பப்பட்ட மொழியை கத்துக்க போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க மகன்கள் வந்து பிரெஞ்சு படிக்கலையா? ஏன் நம்ம கல்வித்துறை அமைச்சரோட மகனே பிரெஞ்சு படிக்கலையா? உதயநிதி அவர்களுடைய மகன் வந்து பல மொழி படிக்காம தான் வந்தாரா அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடியவங்க கேள்வியை எழுப்புறாங்க நேரடியாகவே பொதுவெளியிலேயே. இல்ல, அதாவது மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனைங்கிறத நம்ம தெளிவா சொல்லிட்டே இருக்கோம். இன்னொன்னு, யாரு எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் படிக்கலாம், யாரையும் நம்ம தடுக்கவும் இல்லை. இந்தி படிக்கிறவங்களை கூட நம்ம படிக்காதன்னு நம்ம சொல்லல. நீங்க இந்திய அபிஷியலா கொண்டு வந்து திணிக்காதன்னு தான் நாங்க சொல்றோம். இப்ப இந்த வேறுபாட்டை வந்து நீங்க ஏதோ வந்து அப்படியே மக்கள் மேல ரொம்ப, தமிழ்நாட்டு மக்கள் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியும், அவங்களுக்காக தான் இவங்க வந்து இயக்கமே நடத்துற மாதிரியும் இந்த RSS பாஜக சங்கி கூட்டம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே வந்து கடைஞ்செடுத்த நாடகம். சரியா? இப்ப தமிழ்நாட்டுல இந்தி அப்படிங்கிறது, இப்ப எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து மிலிட்டரிக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அவங்களாம் இந்தி படிச்சுட்டு வேலைக்கு போல. அங்க போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பழகி அவங்களும் ஒரு சில வார்த்தைகளை பேச கத்துக்கிட்டாங்க. ஏன் இங்க இருந்து துபாய்க்கு வேலைக்கு போறாங்க, அவங்க என்ன அரபு கத்துக்கிட்டு போறாங்களா இல்ல உருது கத்துக்கிட்டு போறாங்களா? நம்ம கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அங்க போய் அவங்க வந்து அந்த மொழியை கத்துக்கலையா? அங்க போய் வேலை செய்யலையா? இல்ல, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப மும்பையில போயிட்டு பாத்தீங்கன்னா தமிழர்கள் பெரும்பான்மையாக அதிகமாக வாழுகின்ற பகுதிகள்லாம் அங்க இருக்கு. தாராவிலாம் தெரியும், தாராவினாலே தமிழர்கள் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அங்க இருக்கின்ற தமிழர்கள் இன்னைக்கு சின்ன சின்னதா தொழில்கள் தொடங்கி ஒரு பெரிய அளவுல தொழில் அதிபர்களா இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அலுவலகங்கள்ல பிரைவேட் ஆபீசர்ஸ்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற தமிழர்கள் அவங்க எல்லாம் அங்க மராட்டி பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க, அவங்க வயசானவங்க எல்லாம் பேசுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து 1ல இருந்து 12 வரைக்கும் ஹிந்தி கத்துக்கிட்டு போனாங்கன்னு நான் விருப்பப்படுறவங்க கத்துக்கட்டுமே, அவங்க விருப்ப மொழி அவங்களுக்கு என்ன? இப்போ நம்ம இல்லைங்க, நம்மளுக்கே தெரியும், நம்ம அருகில் இருக்கிறவங்களாகட்டும் இல்ல நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைங்களாகட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணி இல்ல அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜை வந்து நம்ம தனியா கிளாஸ் பணம் கட்டி கத்துக்க வைக்காம இல்லை. அப்ப மத்திய அரசு சொல்றது என்ன? அவங்க விருப்ப மொழி எதுவா இருந்தாலும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாருமே இப்ப எதையுமே படிக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. சரியா? இப்ப நான் தான் சொன்னேன், அரசு பள்ளி மாணவர்களுக்கே ஜப்பான் மொழி கத்துக் கொடுக்குறாங்கன்னு சொல்றேன் நானு. அப்போ தேவை என்னவாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில தான் நாங்க கூடுதலான செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கணும். நாம சும்மா தேவையில்லாம ஹிந்தி படிச்சு உங்களுக்கு என்ன லாபம்? 3வது மொழின்னு சொன்னாங்களா? 3வது மொழின்னு அவங்க ஹிந்தி சொல்லலைன்னாலும் ஒரு இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில், அதாவது ஒன்றிய பாஜக அரசினுடைய இதற்கு முந்தைய ஆட்சி காலத்துல
நிதிநிலை அறிக்கையில நாடு முழுவதும் இந்தி கற்பிப்பதற்காக ஆசிரியர்களை நியமிப்பதற்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கியது பாஜக அரசா இல்ல பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் கவர்மெண்டா? அப்ப எதுக்காக நீங்க அதை ஒதுக்குறீங்க? அப்படி ஒருவேளை நீங்க வந்து பிற மொழிகள் இந்திய மொழிகளை கற்பிப்பதற்காக அப்படின்னு நீங்க சொல்லல, இந்தி கற்பிப்பதற்காக தான் நீங்க அதுல சொல்லியிருக்கீங்க. அப்ப நான் போய் நாளைக்கு வந்து ஒரு ஒரு மைத்திலி அப்படிங்கிற ஒரு மொழியை நான் கத்துக்கணும், ஒரு போஜ்பூரி மொழியை நான் கத்துக்கணும், ஏன்னா அந்த மக்களினுடைய நான் தெரிஞ்சுக்கணும், நான் தமிழ்நாட்டில இருந்து நான் விரும்புறேன். நீங்க அதுக்கான ஆசிரியரை உங்களால இங்க நியமிக்க முடியுமா? ஏன்னா அப்படின்னா தமிழ்நாடு அரசு நியமிக்கணும், தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள். ஆனா புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறதே இந்த கல்வியை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு கையில் எடுக்கிறதுக்கான திட்டம் தான் அது. அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடங்களே ஆசிரியர்களை மாநில அரசு நியமிக்க முடியாது, ஒன்றிய அரசு தான் நியமிக்கும். ஏன்னா எங்க பாடத்திட்டத்தையே நீங்க தான் டெல்லியில இருந்து நீங்க தான் வகுத்து கொடுக்க போறீங்கன்னு சொன்னா, அப்ப ஆசிரியர்களை மட்டும் எப்படி எங்களை நியமனம் செய்ய நீங்க விடுவீங்களா? அப்ப நீங்க தானே நியமிப்பீங்க. அப்ப நான் ஒரு போஜ்பூரி கத்துக்கிறதுக்காக ஒரு ஆசிரியர் வேணும்னு நாங்க கேட்கிறோம், உங்களால கொண்டு வந்து தர முடியுமா? இல்லைங்க சொல்லிட்டு அந்த இடத்துல யாரை கொண்டு வந்து வைப்பீங்க? நீங்க ஹிந்தியை கொண்டு வந்து வைப்பீங்க, இல்லைன்னா இந்த மயிலாப்பூர்ல சமஸ்கிருதம் தெரிஞ்ச யாரையாவது கொண்டு வந்து நிக்க வைப்பீங்க. நீங்க உங்களுடைய இந்த பித்தலாட்டங்கள் காலம் காலமாக வரலாற்றில் நாங்க பார்த்துக்கிட்டே வர்றோம். இது எல்லாம் தெரிஞ்சுதான் எங்களுடைய தலைவர்கள் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு ஸ்டபானா நின்று இன்னைக்கு சட்டத்தோட நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம். மும்மொழி கொள்கை விஷயத்துல விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து ட்வீட்ல வெளியிட்டிருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் ஒரு வழக்கம் போல ஒரு இது எடுத்துட்டு வந்து ஜோசப் விஜய் நினைக்கிறேன் சொல்லி அவர் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறாரு, அந்த ஸ்கூல்ல ஹிந்தி தத்துதார் இல்லையா, அந்த ஸ்கூலை வந்து லீஸுக்கு விட்டுருக்காரு யாருக்குன்னா அவங்க அப்பாவுக்கு அப்படின்னு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒய் பிரிவு வழங்கப்பட்டது விஜய்க்கு. அப்போ வந்து இருதரப்பு விமர்சனங்கள் வந்துச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள விஜய் அவர்களுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்துச்சு. விஜய் அவர்களுக்கு பாஜக வந்து வைப்பிரிவு பாதுகாப்பை வழங்கியிருக்கு, அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இல்லை, ஆனா விஜய் அவர்களோட மறைமுக கூட்டணியில இருப்பதற்காக அந்த நடவடிக்கை அப்படின்னு பேசப்பட்டது. அப்படி இருந்திருந்தா ஏன் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் இப்படி பேச போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதாவது வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது விஜய் மேல இருக்கிற அக்கறையிலையா அல்லது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மறைமுக கூட்டணியா, இந்த கேள்விக்கு அங்க இடமே கிடையாது. சரியா? இவங்க வந்து பலவிதமான பிரிவுகளை இவங்க வச்சிருப்பாங்க, அணிகள் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து RSS அப்படிங்கிறது ஒரு தாய் அமைப்பு அவங்களுக்கு. அதனுடைய அறியப்பட்ட ஒரு அரசியல் முகமாக இருப்பது பாஜக, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் முகமாக இருப்பது பாஜக. அப்ப கூட பாஜக தலைவர்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது அது RSS கிட்ட கேட்டா அது அவங்க கருத்துன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அவங்க ஏதாவது மோகன் பகவத் ஏதாவது சொன்னா இல்ல அது எங்களுக்கும் RSSக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கலந்துக்குவாங்க. சோ அப்படி ஒரு தாமரை இலை நீர் மாதிரியான உறவுகளோடு அவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப இந்த பாஜக RSS, பாஜக வெளியில தெரியுது, ஆனா RSSக்கு கீழே இன்னும் எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது. ஸ்ரீராம் சேனா பாஜக RSSனுடைய ஒரு பிரிவு தான் அது. இன்னும் சொல்ல போனா பஜ்ரங் தள் அப்படின்னு சொல்றது என்னமோ வச்சிருக்காங்க. அனுமன் சேனா வச்சிருக்காங்க, அனுமனுக்கு ஒரு சேனா, அவனுக்கு ஒரு சேனா, இவனுக்கு ஒரு சேனா, எத்தனையோ சேனா வச்சிருக்காங்க. அப்ப இது எல்லாமே இந்த வன்முறை கூட்டங்கள் எல்லாமே வந்து RSSனுடைய கீழே தான் வருது. ஆனா தெளிவா சொல்லிடுவாங்க RSSக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க, இது வேறன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் தாவேகா வேற பாஜக வேற அப்படிங்கிறது இவங்க சொல்லுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனா இதை யாரும் நாங்கெல்லாம் நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஒண்ணு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து பாஜக ஆதரவாளரா இல்லையா அப்படிங்கிறது அரசியல்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பேச முடியும். அதனால இந்த அண்ணாமலை பேசுறது இவங்க வந்து என்ன ஒரு அசிங்கமான அரசியலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. விஜய்னா உடனே ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றது. இப்ப இதனுடைய விளைவு என்னவாகுதுன்னு தெரியுமா? எல்லாருமே இதை வந்து ஒரு கட்டத்துல வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாயிடுறாங்க. அப்போ ஒட்டுமொத்த அரசியலையுமே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சக்தியாக இன்றைக்கு இந்த சங் பரிவார் சக்திகள் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய உள்ளடி அரசியலை வச்சு தமிழ்நாட்டு அரசியலே இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நமக்கு கணிச்சிட முடியாது, சொல்லவும் முடியாது. அது சொன்னா அது ரொம்ப தப்பான விஷயமா. சரி, மீண்டும் அண்ணாமலை அவர்களே ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசியிருந்தாரு. தமிழ்நாட்டில் ஏர் ஷோன்னு ஒன்று நடந்துச்சுங்கன்னா அப்படி ஒரு ஏர் ஷோவை சில உயிர்கள் வந்து 5 பேர் உயிரிழந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி கேவலமான ஒரு ஏர் ஷோவை நடத்திய துப்பு கேட்ட முதலமைச்சருக்கு கும்பமேளா பற்றி பேச தகுதி இருக்கா அப்படின்னு. இது எதுக்கு அப்படின்னா அந்த உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியில் முதல்வர் அவர்கள் பேசியதற்கு. இதற்கு பதில் யாருமே திமுக தரப்புலேருந்து கொடுக்கல. இப்போ கும்பமேளான்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதில் எத்தனை உயிர்கள் பலியானது அப்படின்னா அஃபீஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அறிக்கையும் கொடுக்கப்படலை. அங்கே இத்தனை கோடி பேர் குவிவாங்கன்னு ஆல்ரெடி தெரியும்.
பிரயாக்ராஜ் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்ற ஒரு இடம் அப்படிங்கிறதும் தெரியும். அப்ப இத்தனை கோடி பேர் குவியறாங்க அப்படின்னா அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையா பண்ணியிருக்கணும். அப்ப அங்க எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை உடல்கள் வந்து அந்த ஆற்றிலேயே வீசப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஏன் திமுக வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதுல இப்படி ஒரு குறைபாடுகள் இருக்கு, எதை பத்தியுமே பேசல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இல்ல, இவ்வளவு இவ்வளவு கொச்சையாக பொது வெளியிலேயே ஒரு வார்த்தையை விட்டும் அதற்கு கூட மீண்டும் ஒரு பதிலடி கொடுக்கப்படல. அவரெல்லாம் ஒரு ஆளா மதிக்கலன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்ப அந்த கும்பமேளால உயிரிழந்த உயிர்களை பத்தியும் நினைச்சுக்கல. இல்ல, ஏன் அது உடனடியாக வந்து அவர்களுக்காக வருத்தம் தெரிவித்ததுன்றது திமுக தான். திமுக தலைவர் தான் வருத்தம் தெரிவிச்சாரு. சரியா, இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்றதுக்கான இரங்கல் செய்தி அப்படிங்கிறது திமுக தலைவர் தான் வந்துச்சு. அதனால யாராக இருந்தாலும் சரி, மனித உயிர்கள் அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பற்ற ஒன்று. சரியா, இதை வந்து எந்த இடத்தில் நடந்தாலும் அது நமக்கு வந்து வேதனையை தான் கொடுக்கும். இந்த இடத்துல வந்து நாம வந்து பக்தியை வச்சு கிண்டல் பண்றது இதெல்லாம் ஒரு நாளும் வந்து எங்களை போன்ற திராவிட இயக்கத்தினரோ அல்லது திகாவினரோ யாருமே செய்ய மாட்டோம். அது திமுகவும் செய்யாது கண்டிப்பாக. இன்னொன்னு, இவங்க சொன்னாங்க ஏர் ஷோல வந்து 5 பேர், அதற்கு வந்து பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப பொறுப்பா பதில் சொன்னாரு. சில இந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத கூட்டங்கள் அதிகமா வந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, இனிமேல் இது மாதிரிலாம் நடக்காம நாங்க பாத்துக்குவோம்னு சொல்லிட்டு எல்லாமே பேசியாச்சு, பண்ணியாச்சு. ஆனா கும்பமேளாவுல இவ்வளவு நெருக்கடிகள் வரும்போன்னு தெரிஞ்சும் நீங்க திரும்ப திரும்ப அதை அனுமதிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அது ஏன்? சரியா, இப்ப கும்பமேளாவுல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா, இவ்வளவு விமர்சனங்கள் கண்டனங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிற சாமியார் யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டர்ல போயிட்டு பார்வையிடுறாரு. ஹெலிகாப்டர்ல பார்வையிட்டா உங்களுக்கு அங்க எல்லாம் தெரிஞ்சு போயிடுமா? வெறும் 48 ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 50 கோடி பேர் வர்றாங்க அப்படிங்கிறதே எவ்வளவு பெரிய ஒரு, என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு மோசமான வழிநடத்தல் இல்லையா இது? அப்ப நீங்க எவ்வளவு ஏற்பாடுகள் அங்க செஞ்சிருக்கணும், இவ்வளவு பேர் வருவாங்க. அந்த நெரிசல் தானே இன்னைக்கு பீகார்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அவ்வளவு பேரு போனது, ரயில்களை உடைச்சு சேதப்படுத்தினது. டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல 18 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் யார் பொறுப்பேத்துக்கிறது? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேத்துக்கிறது? இப்போ அண்ணாமலை சொல்றாரு என்னமோ துப்பு கெட்டன்னு சொல்லிட்டு, இப்ப துப்பு கெட்டவர்கள் யாரு? ஆதித்யநாத்தும் மோடியும் அமித்ஷாவும் தான். ஏன் இவங்களுக்கு தெரியாத? உள்துறையே வந்து கையில வச்சிருக்கிறாரு அமித்ஷா. அவருக்கு வந்து இதெல்லாம் கணிக்க முடியாதா? பெருமை மட்டும் பேசிக்கிறாங்க. 50 கோடி பேர் வந்து ஒரே இடத்துல நீராடினாங்கன்னு இது பெருமைக்குரிய விஷயம் அல்ல. இது ரொம்பவே வந்து என்ன சொல்றது, ஒரு சுகாதாரக்கேடானது. ஒன்றிய அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இன்னைக்கு நேற்று சொல்லி இருக்கு, அந்த இடம் அப்படிங்கிறது, அந்த பிரயாக்ராஜா அந்த இடம் அப்படின்றது, அந்த தண்ணி வந்து திரிவேணி சங்கமத்துல குளிப்பதற்கு தகுதியற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க அங்க போய் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறீங்க. இது வந்து இது என்ன சொல்றது, இது வந்து மனிதர்களினுடைய ஒரு நாகரீக மான ஒரு வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கிறதே வந்து உலக அளவுல இந்தியாவை தலைகுனிய செய்கின்ற ஒரு விஷயம் அது கும்பமேளா அப்படின்றது. அதுல இவ்வளவு பேர் நீங்க சொன்ன மாதிரி அடுத்த நொடியே வந்து இங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அங்க வந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இருக்காங்க, எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, எவ்வளவு பேர் மருத்துவமனையில இருக்காங்க, எந்த கணக்கும் கிடையாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கும்பமேளாவை திரும்ப திரும்ப நீங்க நடத்திக்கிட்டே இருக்கீங்க. திட்டமிட்டபடி அத்தனை நாட்களும் நாங்க நடத்தி முடிப்போம்னு நீங்க நிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு மனித உயிர்களை விட உங்களுடைய மத வெறிதான் இங்க முக்கியமா தெரியுது. நீங்க பேசலாமா இத பத்தி? இதுல விவசாயிகள் போராட்டத்துல டெல்லியில ஒரு ஒன்றிய அமைச்சரினுடைய ஒரு மகன், அவர் போயிட்டு கார் ஏத்தி அங்க இருந்த கூடியிருந்த விவசாயிகளை வந்து கொண்டானே, அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்களா? அப்ப என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு? அதுதான் நான் சொன்னேன், கொஞ்சமாவது ஒரு அறிவு நாணயம் இருக்கணும். அந்த அறிவு நாணயத்தையோ அல்லது வந்து ஒரு ஜனநாயகத்தையோ ஒரு நியாயத்தையோ இந்த பாஜக காரங்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க நினைக்கிறதுதான் அப்படின்ற ஒரு சர்வாதிகார போக்கோட செயல்படுறாங்க. இன்னைக்கு அண்ணாமலையினுடைய பேச்சுக்களும் அப்படிதான் இருக்கு. அந்த உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியில முதல்வர் வந்து தமிழக முதலமைச்சர் அப்பால ஆரம்பிச்சு மத்திய பட்ஜெட், இன்னும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் தொடர்பாகவும் பேசியிருந்தார். இதில் இந்த அப்பா வந்து பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கிறது. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுமே பேசியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு லிஸ்ட்டே வாசித்து இந்த ஒரு மாதத்தில் பதிவாயிருக்கக்கூடிய போக்சோ குற்றங்கள் அதை பற்றிலாம் பேசினார். ஏன் அவங்களுக்கெல்லாம் இவர் அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி, இது போன்ற ஒரு மோசமான அப்பாவை நான் பார்த்ததில்லை, பாரபட்சம் அப்படின்லாம். அதிமுகவை சேர்ந்த CV சண்முகம் அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா என்னை அப்பான்னு அழைப்பது மகிழ்ச்சி. இது ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறத விட எதிர்கட்சிகளினுடைய வயிற்றெரிச்சலுக்கு ஆளாகி இருக்கிறதுன்றதான்
உண்மையான விஷயம். ஏன்னா போற இடங்களில் தன்னெழுச்சியாக அந்த பிள்ளைகள் அவங்களே வந்து கூப்பிடுறாங்க. அவங்களாம் யாரும் அப்படி கூட்டிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி நிக்கலாம் வைக்கவே இல்லை. பொதுமக்களா அந்த பிள்ளைகள் நிக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்து வழியாக அவர் வந்து அவருடைய பயணம் அப்படி போகுதுன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து நிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் பேசுறாங்க. ஆதிதிராவிட துறையின் கீழே நலத்துறையின் கீழே செயல்படுகின்ற விடுதிகளுக்கு போறாரு. அந்த பிள்ளைகளை பார்க்க போறாரு. கண்டிப்பா அங்க பிள்ளைகள் வந்து நிறைய பேர் இருக்க போறது இல்ல, குறைந்த அளவு தான் பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்காக அவர் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போறாரு, கொடுக்குறாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அன்பு, ஒரு பாசம் வருமா வராதா? இப்ப நானே போய் அந்த வேலையை நான் செஞ்சா கூட எங்கேயோ ஒரு இடத்துக்கு தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம், வாஞ்சியா விசாரிக்கிறோம், எப்படிமா படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம மேல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அன்பு பிறக்குமா? பிறக்காது. கண்டிப்பா. அதுலயும் தமிழ்நாடு முதலமைச்சர் பிள்ளைகளுக்காக இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துகிறார். புதுமை பெண் திட்டத்துல வந்து 1000 ரூபாய் அப்படிங்கிறத தாண்டி அரசு பள்ளி மாணவிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார். அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்னைக்காவது அரசு பள்ளியில படிச்ச பிள்ளைகள், நான் அரசு பள்ளியில தான் படிச்சேன், அப்போ ஒரு எஜுகேஷனல் டூர் அப்படிங்கிறது கூட அங்க இருக்காது. அதுக்கே வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப திட்டமிடலோடு ஏதாவது ஒரு ஆசிரியர் மெனக்கிட்டு முயற்சி எடுத்து எப்பவாவது நடக்கிறது தான் அந்த எஜுகேஷனல் டூர் அப்படின்றது. கல்வி சுற்றுலா கூட்டிட்டு போறதுங்கிறது அப்பதான் அது கூட்டிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா பிள்ளைகள் வந்து ஒரு திருவிழா நடத்துறாங்க, கலை திருவிழா நடத்துறாங்க, அதுல வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணம் சொல்றாங்க. அந்த பிள்ளைகள் அதுல அழகா வந்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறாங்க, வெளிநாடுகளுக்கு பயணம் போறாங்க. கல்வி அமைச்சர் கூடயே போறாரு. நாம படிச்ச காலத்துல எல்லாம் நம்ம கல்வி அமைச்சரை நேர்ல கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு அவர் ஒவ்வொரு பள்ளிக்கூடமா போயிட்டு இருக்காரு. அப்போ முதலமைச்சர் வந்து அவருடைய இயல்பாகவே அதை வந்து இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. அந்த பிள்ளைகள் மேல் காட்டுகிற அக்கறை அப்படிங்கிறது எல்லா மேடைகளிலும் அவர் சொல்றாரு, நீங்க படிங்க 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 படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, அதை தவிர உங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, எந்த தடை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். அந்த தடைகளை உடைக்கிற வேலையை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நீட்டா இருந்தாலும் சரி, புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி, நீங்க இந்தி திணிப்பா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதை தான் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றது இருக்கு இல்லையா, போக்சோ வழக்குகள், அதுல எத்தனை வழக்குகள் அதிமுக மேல போடப்பட்டிருக்கிறது, அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் மேல போடப்பட்டிருக்கிறது, எத்தனை வழக்குகள் பாஜகவினர் மேல போடப்பட்டிருக்கின்ற லிஸ்ட் எடுக்கலாமா நம்ம? இல்ல திமுக இருந்து பயணித்தவர்கள் மீது போக்சோ வழக்கும் சரி, இல்ல கஞ்சா இந்த மாதிரியான வழக்குகளும் வருது. ஒரு நபர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கார் அப்படின்னா அது எந்த கட்சியா இருந்தாலும் உடனடியாக கட்சி நடவடிக்கை எடுத்தா அது வரவேற்கத்தக்கதுதான். இல்லங்க, அந்த கட்சி இல்ல, நீங்க நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கறத தாண்டி இதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பொதுமைப்படுத்துற விஷயம் இருக்கு இல்லையா? நீங்க அதாவது ஒன்றிய அரசினுடைய அந்த அறிக்கைகளின்படியே பார்த்தாலும் கூட தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிகிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நீங்க எங்கேயோ நடக்கிற சில விஷயங்களை வைத்து அதுக்கு இத்தனைக்கு உடனடியாக நடவடிக்கை, அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு பெருசாக்குனாங்க இவங்க, ஆனா கடைசியில் அது எப்படி முடிஞ்சிருக்கு? அதுக்கு சிறப்பாக நடவடிக்கை எடுத்ததற்காக உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசை பாராட்டி இருக்கிறது. சரியா? அதே உயர்நீதிமன்றம் தான் வந்து கடுமையாகவும் பேசுச்சு, நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எடுத்ததற்கு பிறகு பாராட்டி இருக்கிறார்கள். இதுதான் சரியான விஷயமா இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க உங்க அரசியலுக்காக நீங்க பேசுறது, பொள்ளாச்சியில் அவ்வளவு பேரை வந்து சீரழிச்சாங்களே உங்களுடைய அதிமுகவினுடைய நிர்வாகிகள் சேர்ந்து, அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? அந்த பிள்ளைங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட வெளியில வர முடியல. இன்னைக்கு மாணவிகள் பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமா வெளியில வந்து காவல்துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்படி ஒரு சூழலை, அப்படி ஒரு ஸ்பேஸை வந்து தமிழ்நாடு அரசு இங்க உருவாக்கி வச்சிருக்கு. அந்த துணிச்சலை நாங்க கொடுத்துருக்குறோம். இப்ப ஏன் நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து ஒரு வடமாநில பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை. அது செய்தியாக வந்திருக்கிறது. அது வந்து ஒடிசாவை சார்ந்த பீகாரை சார்ந்த இளைஞர்கள் வந்து அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க. கணவன் கண் முன்னாடியே அவரை மிரட்டி வந்து இந்த பாலியல் வன்புணர்வை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து எப்பவுமே நம்ம நாட்டில் என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும்போது அதை அப்படியே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாத்துறது அப்படிங்கிறது. இது வெறுமனே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, இது ஒரு சமூகத்தினுடைய கூட்டு உளவியல் சிக்கல். இதற்கு முன்பாக ஒரு 5 வருடத்திற்கு முன்பாக பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடந்தது. அது வந்து நம்ம அந்த நேரத்துல நம்ம இருந்த எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். அதில் மாற்றுக்கிறது யாருக்குமே இல்லை. ஆனால் அந்த ஒரு சம்பவம் பெரிய சம்பவமாக நடந்தது. இன்னும் பிற சம்பவங்கள் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அதற்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி. ஆனால் இந்த ஒரு 4 வருடத்தில் நான் ஒரு பெண்ணா இந்த கேள்வி கேட்குறேன், உங்ககிட்டயும் அதே இதுன்னு. தினம்தோறும் ஏதோ ஒரு பாலியல் குற்றங்களை அதுவும் தமிழகத்தில் பார்க்குற ஒரு வேதனையான நிகழ்வு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அப்போ அதிகரிச்சிருக்குன்ற ஒரு வேதனை வருதா இல்லையா?
இல்ல அதாவது நீங்க ஒரு பொதுவெளி அப்படிங்கிறது இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக ம். மாறவில்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா பெண்கள் வந்து எல்லா இடங்களிலுமே பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக வரவில்லை அப்படிங்கிறத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஈவன் வீடுகளுக்குள் கூட பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகளும் சரி அல்லது அவர்கள் மீதான தாக்குதல்களும் சரி வன்முறைகளும் சரி இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல அதுல பலது வந்து வெளியில வராது. அதுதான் சொல்றேன். பொதுவெளியில நடக்கிறத நம்ம பேசணும். இன்னொன்னு இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகரித்திருக்கிறது இந்த 4 ஆண்டுகளில் அப்படின்னா அதையெல்லாம் வழக்குகளாக பதிவு செய்யப்படுகிறது. அதனாலதான் வழக்குகளாக பதிவு செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. அதனால அது நமக்கு வந்து தெரிய வருது, அந்த எண்ணிக்கை வந்து நமக்கு தெரிய வருது. ஆனா மற்ற மாநிலங்களில் வழக்குகளை பதிவு செய்வதற்கு கூட முடியலைங்கிற காரணத்தினால அங்கே நடக்கின்றவை ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது அது நமக்கு தெரியறது இல்ல. சரியா? அதுக்காக நான் அதை காட்டி இதை நான் வந்து நியாயப்படுத்தல. இன்னும் வந்து இங்க பாதுகாப்புகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அதை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து இது கண்காணிப்பு கேமராக்கள் எல்லா இடத்துலையும் பொருத்துறதாகட்டும், இன்னும் சொல்ல போனா பேருந்துகளில் எல்லாம் அரசு பேருந்துகளில் வந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. நிறைய வந்து ரோந்து வாகனங்கள் அதிகப்படுத்தி இருக்காங்க. இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சட்டங்களை வந்து கடுமையாக்கி இருக்காங்க. பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான சட்டங்களை இன்னைக்கு திருத்தி கடுமையான சட்டங்களாக தமிழ்நாடு அரசு மாற்றி இருக்கிறது. அப்போ இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஒரு அரசு இந்த சமூகத்தினுடைய விளைவுகளாக, இந்த சமூகத்தினுடைய விளைவுகள் தான் இந்த பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு அரசினுடைய குற்றம் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்ல முடியுமா? அரசு குற்றமா சொல்லல, எதிர்க்கட்சியினர் சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லல. இது ஒரு சமூக பிரச்சனை தான். ஆனா பெண்களுக்கு இது வந்து முன்னாடி நம்ம முதலமைச்சர் பேசும்போதெல்லாம் அமைதி பூங்கான்னு சொல்லுவாரு. இப்ப சொல்றது இல்ல. அதை வந்து நம்ம எதிர்கட்சியினர் மாதிரி கேள்வி கேட்கல. ஏன்னா சொல்ல முடியாத ஒரு சூழல் உருவாகிட்டதோ அப்படிங்கிற அச்சம் எல்லாருக்குமே இல்ல கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகள் இன்னும் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் தாக்குதல்களும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சமூக உளவியல் சார்ந்த தாக்கமா தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ RSS பாஜக இவங்களுடைய முழக்கங்கள் எல்லாம் இவங்களெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா அப்படியே வந்து ஒரு பக்கமாக பெண்களை வந்து அடக்கி ஒடுக்குகின்ற ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம். அப்போ அதை மீறி பெண்கள் வெளியில வரும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சமூக ஒழுங்கு கெடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை வந்து ஒரு பக்கம் உருவாக்குறாங்க. ஒரு பெண்ணானவள் 6 மணிக்கு மேல விட்டு வெளியில வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அதுக்கு மேல வெளியில வந்தா அவ மீது மேல கை வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கு இருக்கு. இதுதான் நம்ம நிர்பயா வழக்குலையும் நம்ம அதை தான் பார்த்தோம். அவங்க கேட்டது அதுதான், ஏன் 9 மணிக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு ஆண் நண்பரோட அங்க நின்னுகிட்டு இருந்தா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பெண்கள் உடுத்துகின்ற உடை சம்பந்தப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கிலேயே இந்த நேரம், இந்த காலம், இந்த இதையெல்லாமே பேசப்பட்டது. எஃப்ஐஆரே ரொம்ப வேதனைக்குரிய ஒரு எஃப்ஐஆரா தான் இருந்தது. அதுதான் நம்ம சொல்றோம். அதாவது பெண்களை வந்து நீங்க இத்தனை மணிக்குள்ளதான் வெளியில வரணும், இத்தனை மணிக்கு அப்புறம் உள்ள போய் வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிறதும், உங்களுக்கான வெளி அப்படின்றது இவ்வளவுதான், இந்த ஸ்பேஸ் இவ்வளவுதான் நாங்க கொடுத்துருக்கோம், இதுக்குள்ள நீங்க நடமாடிக்கோங்க அப்படின்னு சொல்றதும் இந்த காலத்திலும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை ஒரு பக்கம் தொடர்ந்து அவங்க விதைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் அப்படின்றது சமூகத்துல இருக்கதானே செய்யும். அப்ப நம்ம என்ன செய்யணும், எப்படி ஒரே காலகட்டத்தில் சமமாக செய்ய வேண்டிய வேலைகள் 2 இருக்கு. ஒண்ணு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு அரசினுடைய இந்த நடவடிக்கை எடுக்கிற போக்கு இருக்கு இல்லையா, இது ஒரு பக்கம் இன்னும் தீவிரமா இருந்துட்டே இருக்கணும். அதே நேரத்துல சமூக பண்பாட்டு தளத்தில் பெண்கள் மீதான அந்த பார்வை இருக்கு இல்லையா, பெண் அப்படின்னாலே வந்து அவ வெறும் பாலியல் பொருள் தான், அவளுடைய உடலே வந்து பாலியல் இச்சையை தூண்டக்கூடியது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, இதை முற்றிலுமாக அழித்து ஒழிப்பதற்கான ஒரு வேலையையும் ஒரு பக்கம் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. அதுக்கு தான் வந்து நம்ம சொல்றோம், திரும்ப திரும்ப நீங்க படிங்க அப்படின்னு சொல்றதாகட்டும், அல்லது வந்து பெண்களை அந்த ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பாலின சமத்துவம் அப்படிங்கிறது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இதை பத்தி நீங்க பேசுங்க. பள்ளிக்கூடங்களில் வந்து பாலியல் கல்வியை கொண்டு வாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இப்பதான் அந்த குதிக்கிறாங்க இல்லையா பாஜக காரங்க எல்லாம், ஐயோ அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குதுங்க, பெண்களுக்கு எதிரான திட்டங்கள், ஏன் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, ஏன் அவங்க மேல பாலியல் ரீதியான தாக்குதல்கள்ல வந்து இந்த ஆண் சமூகம் ஈடுபடுது அப்படின்னா, பெண் தனக்கு கீழானவள் என்று காலங்காலமாக உங்களுடைய புராண குப்பைகள்ல மனுநீதிகள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் இங்க படிஞ்சு கிடக்கு. அதை துடைக்கின்ற வேலையை தொடர்ந்து ஒரு பக்கம் நாங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட இதை நீங்க எங்க இருந்து கொண்டு வரணும் அப்படின்னா, பாட புத்தகங்களில் இருந்து கொண்டு வரணும், பாடத்திட்டத்துல நீங்க கொண்டு வரணும். கொண்டு வந்து ஆணும் பெண்ணும் சமம், பாலின ரீதியான வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ என்னென்ன உணர்வுகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் பெண்ணுக்கும் இருக்கிறது, உடல் ரீதியான சில உறுப்புகள் வேறுபாடுகளை தவிர வேற எந்த ஒரு வேறுபாடும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடையாது அப்படிங்கிற ஒரு
பாடத்திட்டத்தை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பள்ளிக்கூட அளவில் இருந்தே நீங்க கொண்டு வரணும். ஓகே. தொடக்க பள்ளியில இருந்தே கொண்டு வரணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பிரைமரி ஸ்கூல்லங்க நீங்க வந்து எல்கேஜி யூகேஜிலேயே எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தனி கிளாஸ், பொம்பளை பிள்ளைங்களுக்கு தனி, அது பொம்பளை பிள்ளைங்க கூட கிடையாது, குழந்தைங்க, குட்டி பசங்க, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தனி கிளாஸாம், சின்னதா இருக்கிற குட்டியா இருக்கிற யூகேஜி எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு தனி கிளாஸாம். இப்படி நீங்க வச்சிருக்கும் போது இயல்பானது ஆண் பெண் ஈர்ப்பு அப்படிங்கிறது. அப்ப அது இன்னும் கூடுதலா தானே போகும். அப்ப அடிப்படையிலேயே நீங்க தவறாக ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருந்துகிட்டு இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் நடக்குது பாருங்க, இது வந்து அந்த காலகட்டத்தில் எந்த அரசு இருக்கிறதோ அந்த அரசினுடைய தவறு அப்படின்னு சொல்றத வந்து சரியான விஷயமா இருக்க முடியாதுன்னு நான் பாக்குறேன். இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் தோழர் உமாவோடு நீண்ட நெடிய விவாதமாக இது கடந்தது. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.